குங்குமம் ஏன் சூடினேன் கோலமுத்தத்தில் களையத்தான், கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன் கூடல் பொழுதில் கசங்கத்தான், மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேல் நசுங்கத்தான். வைரமுத்தையோட ஸ்பெஷாலிட்டியை நீ எப்படி பாக்குறியோ அந்த பாட்டு அப்படியே உனக்கு செட் ஆகும். வெறும் பூவத்தான் வைரமுத்தையா சொன்னாருன்னா பூ தான். பெண்ணை பூவாக நினைத்தால் கசங்கிறது பெண்ணும் தான். தீபங்கள் அணைப்பது புதிய பொருள் நான் தேடத்தான். ரொம்ப எழுதுறதுக்கே ஒரு அழகான துணிச்சல் வேணும். துணிச்சல்லே அழகான துணிச்சல் என்ன? கத்தி எடுத்து வெட்டுறது யாரும் வெட்டலாம் தம்பி. கவிதை எடுத்து வெட்டணும், தமிழ் எடுத்து வெட்டணும், தமிழை நிப்பாட்டி செதுக்கணும். தமிழை செதுக்க முடியுமா? தமிழே செதுக்கி நிற்கிற மொழி. எந்த டெஃபினேஷனும் இங்க தமிழ் கொடுக்கவே தேவையில்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நான் ரீசெண்டாக ஒரு சாங் கேட்டேன், நெஞ்சினிலே நெஞ்சிலே அப்படின்னு சொல்லிட்டு, ஷாருக்கான் படம் உயிரே. நீங்களும் கேட்டிருப்பீங்க. அந்த சாங்ல ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எடுத்து டீகோட் பண்ணலாம் அப்படின்னா எதை பண்ணலாம் சார்? இல்ல அந்த படத்துல எல்லா பாட்டுமே ஹிட். இதுல படம் சரியா போகல. ஆனா பாட்டு எல்லாமே அது நெஞ்சில் வந்து ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சு அப்படியே வெளியில வரும். இந்த பாட்டு கொஞ்சம் நிறைய வெளி மொழி வார்த்தைகள்லாம் கலந்துருக்கும். கடைசியா அதுல வந்து ஆரம்பிக்கும், குங்குமம் ஏன் சூடினேன் கோலமுத்தத்தில் களையத்தான். இந்த படத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச பிறகு குங்குமம் லைட்டா அப்படி இருக்கும், இங்க இருக்கும், சிம்பாலிக்கா காமிப்பாங்க. அந்த பக்கம் சட்டையில இருக்கும், சட்டையில இருக்கும். வேற என்ன காமிப்பாங்க? பூவெல்லாம் கசையும் அது மாதிரி காட்டுவாங்க. களையத்தான், கூரைப்பட்டு ஏன் உடுத்தினேன் கூடல் பொழுதில் கசங்கத்தான். கூரைப்பட்டு தெரியும் உங்களுக்கு. முதல் ராத்திரிக்குன்னு தனியா ஒரு புடவை எடுக்கும் வழக்கம் நம்மளிடம் உள்ளது. திருமண தப்பையும் கூரைப்புடவைன்னு ஒன்று எடுப்பாங்க. அது தனியா ரொம்ப பில்லிங் நல்லா இருக்காது. அந்த புடவை ரொம்ப விலை மலிவா தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்டஃபாவே இருக்கும். அந்த புடவை வந்து இந்த சட்டம் மாதிரி இந்த மாதிரி இந்த சவுண்ட்ல வரும் சார். கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? இந்த சவுண்ட் இருக்கும். இந்த கிளாத் அப்படி இருக்கும். அது கசங்கத்தான். கூடல் என்றால் தெரியும், அது வள்ளுவனே சொல்லியிருக்காங்க. கூடல்னா சேர்றது தாங்க, வேற ஒன்றும் தப்பான அர்த்தம் இல்லை. அது கல்யாண புதுமண தம்பதிகள் எப்படி சேருவாங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. அதுக்கு ஒரு பெரிய விளக்கம்லாம் சொல்ல முடியாது. மங்கை கூந்தல் மலர்கள் எதற்கு கட்டில் மேல் நசுங்கத்தான். தலைமை மேல பூ எதுக்குடா, கட்டில் மேல கசங்கத்தான். டூ மோர் எக்ஸ்டெண்ட் மீனிங்ஸ். ஒன்று பெண்ணாகையும் கொள்ளுங்கள், இல்லை பூவாகையும் கொள்ளுங்கள். எதுவுமே எடுத்துக்கிற அர்த்தத்தை பொறுத்தான். வைரமுத்தையோட ஸ்பெஷாலிட்டியை நீ எப்படி பாக்குறியோ அந்த பாட்டு அப்படியே உனக்கு செட் ஆகும். வெறும் பூவத்தான் வைரமுத்தையா சொன்னாருன்னா பூ தான். பெண்ணை பூவாக நினைத்தால் கசங்கிறது பெண்ணும் தான். எப்படியுமோ வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஓமை அப்படி இருக்கும். இதுக்கும் அதுக்கும் உள்ள இந்த வெண்பாவில் முதலடி கடைசி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி உள்ள மீனிங் இருக்கும். தீபங்கள் அணைப்பது புதிய பொருள் நான் தேடத்தான். லைட் ஆஃப் பண்றது எதுக்கு? தீபம்னா வெளிச்சம். இப்போ வேணா லைட் ஆஃப் பண்ணு சொல்லலாம். அப்போ வந்து தீபம் இந்த விளக்குல இருக்கும். சிம்னி விளக்கு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஜென்சி கிட்ஸ் எங்கத்தை பார்த்துருக்க போறீங்க? ஒரு விளக்கு இருக்கு தம்பி. சாதாரணமா இந்த பாட்டில் எல்லாம் விளக்கு போட்டிருக்காங்க தம்பி எங்க வீட்டுல எல்லாம். ஞாபகம் இருக்கு எனக்கு. அதுல போட்டு மேல ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கும். சோரட்டிமா அது பேரு. அது பேரு சோரட்டி ஆக்சுவலா. ஏன்னா சோத்தோட ஒட்டி இருக்கும். சின்ன மாடவம்னு சொல்லுவாங்க. அது பேரு இப்படி இருக்கும் தம்பி, மாடவம்னா இப்படி இருக்கும். நனையாம இருக்கு. ஓட்டு வீட்டுல இருக்கு. வந்தப்போ இப்போ ஊருக்குள்ள ஷூட் பண்ணுங்க. அது தூக்கி விளக்கு வச்சா ஆஃப் ஆகாது. ஸோ அது தீபங்கள் அணைப்பதன் புதிய பொருள் நாம் தேடத்தான். என்ன பொருள் தேட போறாங்க சொல்லுங்க? புதிய பொருள். குழந்தைய கூட இருக்கலாம். லைட் ஆஃப் பண்ணியாச்சு, புதிய பொருள் ஒன்று தேடணும். அது பெண்ணுக்குள்ள ஆணை கூட தேடலாம், ஒரு ஆணுக்குள்ள பெண்ணை கூட தேடலாம்ல. வீட்டுல கண்ணு தெரியாம தேட போறாங்க. அதை விளக்க நினைச்சாச்சு. புதிய பொருள் தேடணும்ல தம்பி. நல்லா புரிஞ்சுங்க இந்த வரிய. வெளிச்சமா இருந்தா தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இது கண்ணு, இது மூக்கு, இது உதடு, இது காது அப்படின்னு தெரியும். அணைச்ச பிறகு தேடுறது தானே புதிய பொருளை. இதான் உதடா, இதுதான் கண்ணம்மா, இதுதான் கண்ணான்னு தேடணும்ல தம்பி. எப்படி ஒருமே எடுத்துக்கிடுங்க. ரெண்டு எக்ஸ்டென்ட் இருக்கு இதுல. ஆஃப்டர் இவங்க இன்ட்ரோகாஸ்டிங் ஆன பிறகு ஒரு பொருள் உருவாகலாம், குழந்தையா உருவாகலாம். இல்லது லைட் அணைச்ச பிறகு தேடுறது, தடவுதலை தேடுதல் கூட வச்சுக்கோங்க. செம்மராவான வரி இதெல்லாம். ரொம்ப எழுதுறதுக்கே ஒரு அழகான துணிச்சல் வேணும். துணிச்சல்லே அழகான துணிச்சல் என்ன? கத்தி எடுத்து வெட்டுறது யாரும் வெட்டலாம் தம்பி. கவிதை எடுத்து வெட்டணும், தமிழ் எடுத்து வெட்டணும், தமிழை நிப்பாட்டி செதுக்கணும். தமிழை செதுக்க முடியுமா? தமிழே செதுக்கி நிற்கிற மொழி. எந்த டெஃபினேஷனும் இங்க தமிழ் கொடுக்கவே தேவையில்லை. நான் கூட இடையில ஒரு முடிவெடுத்தேன். முடிவு நம்ம விரைவில் எக்ஸிக்யூட் பண்ணணும். முடிந்தவரை தமிழ்லே பேசுறது அப்படின்றது எனக்கு ஒரு முடிவு. ஆங்கில மொழி சொற்கள் கலப்பில்லாமல் முழுக்க முழுக்க ரொம்ப டீப்பான தமிழ் வேண்டாம். அவ்வளவும் நம்மளால வேர்டு தேடி பேச முடியாது. அது முயற்சி பண்றேன், பட் முடியலை. இந்த வந்துட்டு 1000 வார்த்தை வந்துட்டு. ஏன்னா தமிழ் ரொம்ப அழகான மொழி.
ரொம்ப ரொம்ப அழகு. தமிழ்னாலே அழகு தானே. எனக்கு இந்த கலைத்தாயின் கடைசி குழந்தையாக வைரமுத்தை பார்க்கிறேன். இதை விட்டா சினேகன் இருக்காரு, நாமுத்துக்குமார் செத்து போயிட்டாரு. வெறும் பாட்டு எழுதுறது மட்டும் இல்லை தம்பி இலக்கியம். நீ புத்தகம் எழுத தெரியும் உனக்கு. சினிமா பாட்டு மட்டும் தான் எழுதுறான்னு நிறைய பேர் இருக்காங்க தம்பி. நீங்க கூட எழுதுவீங்க ஒரு பாட்டு. ஏங்க 10 பாட்டுலேருந்து பிட் அடிச்சு ஒரு பாட்டு தயார் பண்ண முடியாது அவங்களால? கண்டிப்பா. பழைய பாட்டுலேருந்து வாங்க, எதுவும் மாறல. காதலும் இங்கே மாறல, காமமும் இங்கே மாறல. என்ன மாறிட்டு? புரட்சினா ஒரே இதுதான். வெற்றி வருதுன்னு எழுத வேண்டியதான் புரட்சி. ஆனால் இலக்கியம் எழுத தெரிய வேண்டும். வைரமுத்தோட மகாகவிதை புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். அவரோட கள்ளிக்காட்டு இதிகாசத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அவரெல்லாம் தூத்துறானு தம்பி. உன்னால முடியலடா. எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். உனக்கு அவார்டு வேணா நீ தான் ட்ரை பண்ணணும். எனக்கு கொடுத்தது தப்புன்னு எப்படி பேசுவ நீ? எழுதிய இந்த மாதிரி ஒரு வரி எழுத முடியுமா? நீ வைரமுத்தை குறை சொல்றீங்களா? வைரமுத்தவருக்கு எழுது நம்ம பேசுவோம், உன்னை புகழ்வோம். வாலி சார் பாட்டு வந்து ஒரு முழு பாட்டுங்க. கம்ப்யூட்டர் உள்ள திங்ஸை வச்சு எழுதினார். ஓ மாரியா இன்டர்நெட் லவ் பண்ணிட்டு தாரியான்னு, காதலுக்கு ஃபிஷிங் நெட்டு எல்லாம் போயிருந்து அது ஃபிளாப்பி டிஸ்க்கு எழுதினாரே வாலி. இந்த வேர்வைக்கும் சத்தியமா சொல்றேன், நாங்க எழுதி போடணும்னு நினைச்சேன். எல்லா முயற்சிக்கும் ஒரு நாள் வேர் வைக்கும். இந்த வேக்குது இல்ல, ஏசி ஓடுது, இந்த லைட்ல வேக்குது. வெயில் இருந்தா மட்டும் இல்லை, இது அப்படியே உடம்புல வாட்டர் பூரா எடுத்துருது. இந்த லைட்டு டீஹைட்ரேஷன் ஆயிடுது. இதுக்கு ஒரு நாள் வேர் வைக்கும்ல, நம்பிக்கையோட தான் முயற்சி பண்றோம். அது மாதிரி அந்த பாக்கி எல்லாமே அந்த அதோட நெஞ்சினிலே அதை தேடி வந்துடும். நாணங்கள் என் கண்ணிலே, சிவந்தது என் மஞ்சளே, கல்யாண கனவு என் உள்ளே நெஞ்சினிலே. அவ்வளோதான். இது வந்து எப்படி பார்க்கணும் நீங்க, ஒரு பெண்ணுடைய ஏக்கம்னு கூட எடுத்துக்கலாம் அந்த வரிக்கெல்லாம். இப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் பிரியப்படுறேன்டா. ஏன் நீங்க மேரேஜ் ஆயிட்டுக்கிற ஸ்டேஜில் வச்சு கூட பாருங்க, பிஃபோர் மேரேஜ் கூட பாருங்க. புடவை கேட்டிருக்கேன்டா, கூறப்படுவேன் எதுக்குன்னு கேட்குறியா? நம்ம கட்டிப்பிடிக்கல கசங்கிறதாண்டா. பெண்ணே தானே சொல்லிடுறான் அந்த வரிய, ஆணை சொல்லலை. எதுக்குன்னு கேட்குறியானா ஆணெல்லாம் சொல்லியிருக்கணும். நம்ம கட்டிப்பிடிப்போமே கசங்கி போயிடுமேன்னு அவன் கேட்குற மாதிரி வச்சுக்கோ. இவளே சொல்லிடுறா கட்டிப்பிடிக்குள்ள கசங்கிறதாண்டா. குங்குமம் ஏன் வச்சிருக்கேங்கிற, கசங்குது அழிகிறதாண்டா. காலையில் மல்லிகைப்பூ ஏன் வச்சிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்க நீ? கசங்கி போகணும் மல்லிகைப்பூ காலைக்குள்ள படவா அப்படின்னு பெண் சொல்றத கூட வச்சு எப்படி எடுத்துக்கிட்டாலும் அப்படி எடுத்துக்கலாங்கிறதா என்னுடைய கருத்து. இது உங்களுக்கு கூட வேற மாதிரி கூட தோணலாம் அந்த வரிகள். எனக்கு தோன்றதை நான் சொல்றேன். இது ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி தோணும். அது உங்களுடைய காதலின் அளவை பொறுத்தது, கவி பேரரசை நேசிக்கிற அளவை பொறுத்தது, நம்முடைய லைஃப் ஆஃப் ஸ்டைலோட லவ் எப்படி இருக்கு, நமக்கு ஒரு லவ் மீது எப்படி ஒரு நாட்டம் இருக்கு அப்படின்றத வச்சு கூட இதை பார்க்கலாம். தொடர்ந்து இன்னொரு பாடல்ல சந்திப்போம். நன்றி.